வெல்கம் டு கிச்சன் குயின். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு ஆரோக்கியமான ஒரு ரெசிபி. அது என்னன்னா பீர்க்கங்காய் துவையல். பீர்க்கங்காய் சேர்த்துக்கிறது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த துவையல் எப்படி செய்யறதுன்றத இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்கன்னா தான் புரியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். பீர்க்கங்காய் துவையல் பண்ணுறதுக்கு ஒரு பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன். அதை முனைவும் அடிபாகத்தையும் கட் பண்ணிவிட்டு நம்ம இதை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நார்மலாக நம்ம பீர்க்கங்காய் தோலில் தான் துவையல் பண்ணுவோம். நம்ம இன்றைக்கி முழு காயுமே வச்சு துவையல் பண்ண போகிறோம். நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா வதங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பீர்க்கங்காயில் நல்ல நார் சத்து இருக்குது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி பீர்க்கங்காய் ஹார்ட்டுக்கு கூட ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. எப்போவுமே நம்ம பீர்க்கங்காவை கூட்டு பொரியல் அந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிடுவோம். இந்த மாதிரி வித்தியாசமாக எப்பயாச்சும் துவையலும் செஞ்சு சாப்பிட்டோம்னா நமக்கு வித்தியாசமாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இது தோசைக்கு அந்த மாதிரி கூட நம்ம தொட்டுக்கிறதுக்கு கூட சைடிஷாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பீர்க்கங்காவை கட் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியாச்சு. 2 தக்காளி எடுத்திருக்கேன். 2 தக்காளியை நல்லா கழுவிட்டு இப்போ அதை கட் பண்ணி வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா போதும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு நல்லா கொஞ்சம் பொரிஞ்சதும் காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். 5 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகாவையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு நம்ம இதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடலாம். பீர்க்கங்காய் இப்போ நல்லா வேக ஆரம்பிக்குது. இது நல்லா கொஞ்சம் பழுப்பு கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுற மாதிரி இருக்கும். அப்போ இது நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துல இந்த காய் வெந்துடும், ரொம்ப நேரம் ஆகாது. தேவையான அளவு புளி போட்டுக்கோங்க. புளி உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நீங்கள் புளிப்பு அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தனா அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறி விட்டு இப்போ தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், நல்லா காயெல்லாம் நல்லா வெந்து வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு 6 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். பீர்க்கங்காய் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. தக்காளி எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுடலாம். ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. நம்மளுடைய பீர்க்கங்காய் துவையல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், பாத்தீங்களா, வீடியோ பிடிச்சிருந்தா, பீர்க்கங்காய் துவையல் நல்லா இருந்ததா, நீங்களும் இதை உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில சந்திக்கிறேன். Until then, bye.